ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கராட்டே கலையின் கலைஞரும் கராட்டே கலையின் ஆசிரியருமாகிய சந்திரமோகன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் எங்களுடைய ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்டார் தமிழ் கலையகத்திற்கு. எனவே அவரோடு நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். மாஸ்டர், இப்பொழுது ஒரு ஃபைட் உண்டு. இப்போ ஃபைட் உண்டு. அப்போ நான் போகும்போது தனி ஒருத்தர் வந்து அந்த நீங்கள் சொன்ன பயிற்சிகள் எல்லாம் செய்யலாம். ஒரு குழுவாக வந்துட்டாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. அப்போ நான் எப்படி என்னை நான் காப்பாற்றிக்குவேன்? அது சரியான கேள்வி உண்டு. இப்போ சில நேரத்தில் இப்போ நான் கொஞ்சம் நடக்கக்குள்ளே கராட்டிலாம் செய்யக்குள்ளே கொஞ்சம் அவங்களோட உடல் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகிடும். கொஞ்சம் ஒரு சின்ன எக்ஸன் ஒன்று வரும் உடம்புக்குள்ளே. எக்ஸன் நேரத்தில் வரக்குள்ளே பார்ப்பாங்க, ஆண்டே இவர் சும்மா கலஸ் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிக்கு பார்க்குறவங்களுக்கு விளங்கும். அப்படி சரியான முறையில் பார்த்து நாங்கள் என்ன செய்கிறோன்னா அந்த நேரத்தில் ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நாங்கள் பேசணும், நான் என்ன செஞ்சு தவறு என்ன தவறு இருக்குது அது சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன். நீங்கள் என்னோட சண்டைக்கு வர வேணாம், உங்களோட அடிச்சுக்கிறதுக்கு நான் விருப்பம் இல்லை, சண்டையெல்லாம் படுறதுக்கு விருப்பம் இல்லை, என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சண்டைக்கு வந்தால் அந்த நேரம் அவர் முடிஞ்ச அளவு நம்ம பாதுகாப்பு அந்த கலையை நாங்கள் கொஞ்சம் பிளாக் அவரை அடித்தாலும் கூட அவர் அவரை அடிக்க போகக்கூடாது. ஏன்னா நம்ம ட்ரைனிங் பண்ணியிருக்கிறோம், நம்ம ஆர்ட் ட்ரைனிங் பண்ணியிருக்கிறோம். நம்ம அவர் பஞ்சுன்னு பண்ணோம்னா அவரோட முகத்தில் அட்டாக் பண்ணலாம், டேமேஜ் ஆகலாம், அவரோட பல் செட் கலரலாம், ஏதாவது ஒரு பஞ்ச் பண்ணக்குள்ளே அவருக்கு டேமேஜ் ஆகக்கூடியும். அதனால நம்ம ஃபைட் பண்ண போகக்கூடாது. அதனால் அவர் முடிஞ்ச அளவு அவர் அடித்தாருன்னா நாங்கள் கொஞ்சம் பிளாக் பண்ணிக்கொள்ளணும். அது என்னென்ன வருது நல்லா எக்ஸனை பார்த்து அவரோட வர கிக்ஸ் வந்துச்சா கிக்கை பிளாக் பண்ணியாச்சு, பஞ்ச் வந்துச்சா பஞ்சை பிளாக், அந்த மாதிரிக்கே பிளாக் பண்ணிக்கொள்ளலாம். 10 பேர் வந்தாலும் சரியாக நின்று அந்த பயிற்சி பண்ணிக்கொள்ளலாம். அந்த நேரத்தில் தாக்கு பிடிக்க இல்லாட்டி போனால் ஒரு அட்டாக் ஒன்று பண்ணலாம் எங்களுக்கு. அவருக்கு ஒரு அதாவது பொறுமையாக இருந்து பொறுமை இழந்து போனக்கு அப்போயே அவங்க பிளாக் பண்ணக்குள்ளே அப்பயும் அதே மீறி அடித்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பயிற்சி பண்ண நாங்கள் யாருங்கிறத கொஞ்சம் அவர் காட்டணும். அது காட்டக்குள்ளே லேசாக டச் பண்ணி சரி வர கொஞ்சம் நல்லா அவருக்கு அடிக்க வேண்டிய நிலைகள் இருக்குது. அந்த நிலைக்கு அடிச்சோம்னா அவர் லொக் ஆயிடுவார். அந்த மாதிரிக்கே பயிற்சிகள் இருக்குது. அது வந்து நாங்கள் உடனே சொல்லிக் கொடுக்க மாட்டோம் பிள்ளைங்களுக்கு. ஆரம்பத்திலேயே சில பேர் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரிக்கு அந்த கலையை கற்றுக்கொண்டு சில பேர் வந்து வேறு மாதிரிக்கு போவாங்க. அந்த மாதிரிக்கு இல்லாமல் நாங்கள் அது அவருக்கு நல்லா ட்ரைனிங் பண்ணி இவருக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாமான்னு ஆர்வத்தோடு தான் சொல்லிக் கொடுக்கலாம். இவர் நல்ல அந்த கலைக்கு தகுதியானவர் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவருக்கு அதை பயிற்சியை படித்து கொடுப்போம். சரி, இப்படி இருக்கும்போது மாஸ்டர், இப்போ இந்த கராட்டே அப்படிங்கிற தற்காப்பு கலையை தாண்டி வேறு என்னென்ன கலைகள் இருக்குது? அதாவது இதோடு சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்கள் அந்த கிக்கெல்லாம் சொல்கிற நேரம் எனக்கு உடனே ஞாபகம் வந்தது கிக் பாக்ஸிங். அப்போ அதுகளை கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன கிக் சேம் எல்லாமே உண்டு தான். ஒரு ஃபைட் பண்ண போனோம்னா ஃபைட்டெல்லாம் சேம் ஒரு ரிங்குக்குள்ளே தான் நடக்கும். நம்மளோட தலை சீவிர மாதிரி ஸ்டைல் தான், எல்லாம் ஒரு ஸ்டைல். நாங்கள் ஹேர் கட் இருக்குதாங்க, சில பேர் அந்த ஹேர் கட் இப்படி அடிச்சிருப்பாங்க, சில பேர் சோட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் நிறையா வளர்த்துருப்பாங்க. அது ஒரு கலை. இதெல்லாம் ஒரு ஃபைட் பண்ண போக்குள்ள எல்லாம் சேம் டெக்னிக்கல் சேம் இது மாதிரி தான் போகும். இருந்தாலும் கராட்டியில் ஒவ்வொரு கலைகள் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. இன்றைக்கி எடுத்துகிட்டு நம்ம சொட்டோகான், இப்போ நாங்கள் செய்கிற சொட்டோகான், அடுத்து எடுத்துட்டோம்னா சித்தோ. இப்போ நான் செய்கிற சித்தோ. எங்களோட கலை வந்து அழகானது. எங்களோட கலை வந்து நிறையா சும்மா நான் காத்தா ஒன்று செஞ்சோம்னா சும்மா அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நிறைய பேர் அதுக்கு விருப்பம் எங்கள்கிட்ட அந்த கலைக்கு. அதனால் கேட்டால் அந்த மாதிரிக்கு ஒரு நல்ல அழகானது கலை என்கிட்ட மோடிஃபை பண்ணி வந்தது. அதான் சித்தோங்கிறது வந்து ஒரு மோடிஃபை பண்ணி கிராண்ட் மாஸ்டர் இருக்கிறார் ஜப்பானில். அவங்கள்ட்ட புண்ணியா டெமோதரா, மன்சுமுரா ரோகாய், அந்த பெரிய பெரிய மன்சுமுரா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய மாஸ்டர்மார் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட உருவானது காத்தாவெலாம் இருக்குது. அவங்க பேரில் உருவானது இருக்குது. மன்சுமுரா ரோகாயின்னு சொல்லி காத்தஸ்லாம் இருக்குது, அவர் பேரில் வச்ச காத்தா. அந்த மாதிரிக்கு ஒவ்வொரு ஸ்டைல். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டைலில் சொல்லிட்டு போகிற நேரம் மாஸ்டர் எனக்கு உடனடியாக ஞாபகம் வருது, இலங்கையின் கராட்டியில் மூத்தவர் யாருன்னா கேட்கணும்னு. இலங்கையில் கராட்டி மூத்தவர் நல்ல ஒரு கேள்வி கொண்டு நல்ல ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், சென்சே பொனி ரோபர்ட். அவர் வந்து நம்மளோட லீட் மாஸ்டர், இலங்கை 10 டேன் எடுத்தவர். அப்போ அவர் வந்து இருந்தார். அவர்கிட்ட இப்போ சிசியன் ஒருத்தர் தான் அந்த சங்கத்தை உருவாக்கி போகிறார். அதாவது ஃபெடரேஷன் ஸ்ரீலங்கா ஃபெடரேஷனில் இருக்கிறாரு. அவர் போலீஸுக்கு இப்போ ட்ரைனிங் பண்ணுறாரு. போலீஸாருக்கும் கராட்டே தெரியணுங்கிறது கட்டாயம். போலீஸாருக்கு கராட்டே நிறையா இருக்குது. ஆர்மியில் இருக்குது, நேவி,
அவங்க ஸ்டூடெண்ட் மாதிரி நிறைய அப்போ பேர் அவங்க கண்டிப்பாக படிச்சிருக்கணுமா இல்லாட்டி படிக்கிறது நல்லமா? கண்டிப்பாக ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லி அவங்க போட்டிருக்கிறாங்க. கராட்டே தெரியும், கராட்டே தெரியும். கவர்மெண்ட்டாலே போட்டிருக்கிறாங்க அவங்கள. கவர்மெண்ட்டாலே அவங்களுக்கு சேலரி கொடுத்து அவங்கள ஒரு கேம்பில் போய் சம்பளம்லாம் கொடுத்து ஒரு மாஸ்டர் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதாவது இது எதுக்கு நான் இப்படி யோசிக்கிறேன் மாஸ்டர், இது எதுக்காக இருக்கலாம்டா, ஆயுதங்கள் இல்லாத நிலையில் எப்படி அவரை தன்னை காப்பாற்றிக் கொள்றது? ஆயுதம் கையில் இல்லை. அதான் கராட்டே சொல்கிறது வந்து கையில் எதுவுமே இல்லை, வெற்றுக்காய் ஒன்றும் இல்லை. அது நாங்கள் ட்ரைனிங் பண்ணி இதெல்லாம் நல்லா சக்தியாக்கி ட்ரைனிங் பண்ணி எல்லாம் உருவாக்கி வச்சுக்கொள்ளணும் நாங்கள். அப்போ அந்த மாதிரி கலைகளில் ஒவ்வொரு கலைகள் நிறையா இருக்குது. ஆர்மி, நேவி, போலீஸ், இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய தொழில் ஸ்தானத்தில் நிறைய பேர் கராட்டி படித்து கொண்டு இருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்தால் சால்வ் பண்ணிக்கலாது. ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்கள சால்வ் பண்ணிக்கலாது. அவங்க வேறு பக்கம் போயிடுவாங்க. அதனால் அந்த கராட்டெல்லாம் செஞ்சோம்னா அந்த மூட்லேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். சரி, அப்படியே இருக்க நேரம் மாஸ்டர், இப்போ நம்ம இந்த போலீஸ், ஆர்மி, இந்த முப்படையினருக்கு கராட்டே எவ்வளோ முக்கியமோ அதே போன்று வேறு என்ன தற்காப்பு கலைகள் அவர்களுக்கும் மக்களுக்கும் முக்கியம்? அதாவது இப்போ நான் முதல்ல கேட்கணும்னு நினச்சேன் உங்கள்கிட்ட, இந்த குங்ஃபுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? குங்ஃபுக்கும் கராட்டிக்கும் வித்தியாசம். குங்ஃபு வந்து நம்மளோட நாங்கள் வந்து ஜப்பான் கராத்தி உருவானது கிளாஸஸ் வந்து இந்த யூனிஃபார்ம் வந்து ஜப்பானில் வந்து தேசிய உடுப்பு, கராட்டே உடுப்பு. இது வந்து ஜப்பான் தேசிய ஆடை. காரணம் என்னென்னு கேட்டால் அவங்கள கட்டாயம் எல்லா ஸ்கூல்லையும் கராத்தே இருக்குது ஜப்பான். அது நல்ல டிசிப்ளின். அந்த கராட்டிக்கு டிசிப்ளின் இருக்குது நிறையா, ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் நிறையா இருக்குது பிள்ளைங்கள்கிட்ட. நம்ம படிக்கிற பிள்ளைங்க நம்ம மெயின் டிசிப்ளின் தான் இருக்கணும். அதாவது பிள்ளைகள்கிட்ட வந்து அந்த ஒழுக்கத்தை கற்றுக் ஒழுக்கம் மிக முக்கியம். அந்த மாதிரிக்கா கும்ஃபுல்லையும் அப்படி இருக்குது. கும்பு நான் அந்த ரொம்ப இது சொல்லலை, அதுவும் நல்லோம். அதில் அப்போ கும்புக்கும் கராட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம், ஒரு சின்ன ஒரு வித்தியாசம். கும்பு வந்து உருவானுச்சு ஒரு பூனை எக்ஸன் தான் இருக்குது. அவங்கள்ட்ட எடுத்துட்டோம்னா நம்ம பூஸ்லி எடுத்துக்கொண்டாலும் பூஸ்லிகிட்ட இருக்குது பூனோட எக்ஸன் தான் இருக்குது. பூஸ்லி வந்து கராட்டே, கும்ஃபு தான் பூஸ்லி படித்தார். சில பேர் வந்து போய்க்கு சரி பேனரை போட்டு அவரோட கராட்டே கிளாஸில் பூஸ்லி இருப்பார். ஆனால் பூஸ்லி அவரோட மாஸ்டர் இல்லை. பூஸ்லி மாஸ்டர் இல்லை. அவர் போய்க்கு அந்த ஷோவுக்கு போட்டு வச்சுருப்பாங்க. நான் சொன்னேன் போலி மாஸ்டர் மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி போலி மாஸ்டர் மாதிரியே போய்க்கு போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து இந்த குங்ஃபு படிச்சிருக்கீங்க? குங்ஃபு இல்லை படிச்சிடல. குங்ஃபோட ஃபைட் பண்ணியிருக்கிறேன். ஃபைட் பண்ணக்குள்ள அவங்களோட பவர் எதிர் தரப்பில் குங்ஃபு பயிற்சி எடுத்தவரோட நீங்கள் ஃபைட் பண்ணியிருக்கிறேன். ஃபைட் பண்ணி பார்த்துருக்குறேன் நான். அப்போ ஃபைட் பண்ணக்குள்ள நான் நிறையா விரும்பி பார்க்குறது வந்து வேன் டேம் நல்ல ஃபைட்டர். அமெரிக்கனில் தான் வேன் டேம். அவர் வந்து அவர் கராட்டே, கராட்டே அவர்கிட்ட அந்த மாதிரி அவர் மாதிரி உள்ளவர்கிட்ட நான் சரி விருப்பம் பார்த்துருக்குறேன். அவரோட ஃபிலிமெல்லாம் பார்த்து அவரோட அந்த மாதிரி விட்டு நான் அதை பார்த்து நான் படித்து கொண்டிருக்கேன் நிறையா. இப்போ நான் நிறையா விருப்பம் கும்ஃபுல ஜெட்லி. அவர் வந்து ஜெட்லி மாற ஸ்பீட் குயிக். கும்ஃபு வந்து ஸ்பீடாக போயிடும். அதாவது இப்போ நீங்கள் அந்த காலெல்லாம் தூக்கும்போது தலைக்கு மேலே கால் தூக்குவீங்களா? தூக்கல். அது நம்ம பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுப்பீங்க? கட்டாயம். அது ட்ரைனிங் பண்ணக்குள்ளே இருக்குது. அதுக்கு என்ன பேர் அந்த தலைக்கு மேலே? ஆகே கிக், யோகோ கேரின்னு சொன்னால் கிக், கேரியில் நிறையா அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுக்க மாட்டீங்க, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதெல்லாம் பிடிச்சிக்கல. அது பேலன்ஸ் இருக்கணும். அவர் ட்ரைனிங் வச்சுட்டு நிற்பாங்க ஒரு 10-5 செகண்ட் நிற்காங்க. அந்த அது அவரோடவே உருவாக்கி எடுக்கணும். ட்ரைனிங் பண்ணி கேதான் கிக், மயகேரி, யோகோ கேரி, ஒசுரகேரி அப்படின்னு நிறையா கிக்ஸ் பேர் நிறையா இருக்குது. ஜப்பான் மொழியில் தான் இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு கலை தொடர்பாக, ஒரு தற்காப்பு கலை தொடர்பாக, அதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு மாஸ்டர், ஒரு பயிற்சியாளரோடு பேசி கொண்டிருக்கும் போது, உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு குருவோடு பேசி கொண்டிருக்கும் போது அந்த துறையிலே அவர் எவ்வளவு ஈடுபாடோடு இருக்கின்றார் என்பது மிக சிறப்பாக விளங்குகின்றது. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம்.